துருவ ராசிநாதனாக கொண்ட மீன ராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால நிறைய இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோதைரியம் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போது, வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இதை பற்றின முழு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவங்க கூட ஒத்து போகுதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீன ராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான், பிரகஸ்பதி, தனக்காரகன். அவரே இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கலவரம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி நிற்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஆனால் அன்புக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஆன்மீகம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல ஞானிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. கல்வியில், ஆன்மீகத்தில் இதிலெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடு உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார். அதோடு கூட சுக்கிரன், அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு இந்த மீனராசி. அதனால் இவங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டக்காரங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. சுக்கிரன் இங்கே உச்சமாகிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதே புதன் இங்கே நீச்சமாகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் நீச்சமாகும் போது அறிவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர்லாம் அன்பை காட்டுவாங்க, நீங்கள் அப்படியே சரி நமக்காக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இறங்கி போயிடுவீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாமல் அந்த இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உச்சம் அப்படின்னா ஒரு கிரகம் உச்சமாகும் போது முழு பலன்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். நல்ல ஒரு குணவான்களாக நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கான வழிகள் எல்லாமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகும் போது இது எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஆனால் நீச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சக்தி அந்த முழு பலனையும் வலுவிலக்க செய்யும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த முழு பலனையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி வெளிப்படுத்தினாலும் ஒரு சில சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இந்த நீச்சமாகக்கூடிய கிரகத்தினால அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்கு நட்பு ராசியாக யாரெல்லாம் அமைவாங்க, இந்த ராசிக்காரங்களை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக மீனராசிக்கு கடகம், விருச்சகம் இதெல்லாம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. நம்மளுடைய மீன ராசியும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் இவங்க இந்த நீர் ராசிகள் எல்லாமே நம்மளுடைய மீன ராசிக்கு ஒத்து போகும். அதோட கூட தனுசு ராசியும் மகர ராசியும் நல்லா ஒத்து வருவாங்க. ஏன்னா தனுசு ராசி நெருப்பு ராசி, மகர ராசி நில ராசி. இவங்களுடைய கருத்துக்களும் பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு ஒத்து போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீன ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோடைய நட்சத்திரமும் இருக்குது. சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரமும் நம்மளுடைய மீனராசியில் இருக்குது. டேலண்ட், அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமும் நம்மளுடைய மீனராசியில் இருக்குது. அப்போ இந்த மீனராசி என்பர்கள் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஊருக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். டேலண்ட்டே இல்லைன்னா கூட நல்ல ஒரு அந்த ஊருக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு, நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்கு மகாபாரதத்தில் ஒத்த கதாபாத்திரமாக யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
தர்மரை சொல்லலாம். ஏன்னா உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். யாராவது ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க மீது இறக்கப்பட்டு அந்த கருணை மனப்பான்மை நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிகம். யாராவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மென்மையான மனம் படைத்தவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்காக ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அது மீனராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்ப மேன்மைக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அடிக்கடி சொல்லுவாங்க, அன்பை விதைப்பவன் அதையே அறுவடை செய்வான், மன அமைதி பெறுவான். அதனால் இந்த மீனராசி என்பர்கள் நான் அன்பை விதைக்கிறேன், எல்லார் மீதும் எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் உள்ள ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி என்பர்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய அன்பு கருணை இதுதான். அதே நேரத்தில் இவங்களுடைய பலவீனமாகவும் இது ஒரு சில இடத்துல அமையும். யாரையுமே அவ்வளோ இழிவாக ஒரு இதாக நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது ஈடுபடும் போது அது எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக ஓடுற ஆறு தான் கடல் அடையும். அதே நேரத்தில் குரு அருள் நிறைந்த நம்மளுடைய மீனராசி என்பர்கள் உயர்வு பெறத்துக்கு உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையுமே நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செயல்படுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க ஏமாத்துறதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு சில இடத்துல இறக்கப்படுறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து கரெக்டான நபர் தானா, அன்பை காட்டுறது உதவி செய்கிறது அது ஒரு கரெக்டான நபர்கிட்ட போய் சேருதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மீனராசி அப்படின்னாவே கருணை நிறைந்த மனமுடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது, அதே நேரத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டோம்னா அது வீடு கட்டி அது குடிபெயர்ந்து அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடிய அந்த மனோபக்குவம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த குணம் இயல்பாகவே நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. மீனராசி அப்படின்னாவே அன்பு, ஞானம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, குரு அருள் நிறைந்த ராசிக்காரங்க, கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு உடையவங்க, மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்லாம் இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். ஆனால் மனநிறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். ஏன்னா புதன் அங்கே நீச்சமாகிறார். அதனால மனது கொஞ்சம் சோதனையாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஏமாந்த பிள்ளைங்க தெரிகிற மாதிரியே இருப்பாங்க அந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏமாந்த மாதிரியே ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல மனம் கொண்டவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இறுதியில் பார்த்திங்கன்னா வெற்றி உங்களை கைவிடாது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களை மேலும் முன்னுக்கு கொண்டுட்டு வருவார். அதனால் நிறைய கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டத்தை பார்த்து தோய்ந்து அதே இடத்துல உட்காராமல் உழைப்பு அதிகமாக போடுங்க, நல்ல சிந்தித்து செயல்படுங்க. எல்லா காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மீனராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த மீனராசியில் அடங்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், ரணருணரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ஐனசைனபோகஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அல்லது இதனால் ஏதாவது நன்மை ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கேள்வியும் எழலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசிக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய செய்கைகள் மட்டும் உங்களை கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை தள்ளும். ஆனால் அந்த செய்கைகளுக்கெல்லாம் நீங்கள் மனம் வருந்தாமல் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருந்தது இல்லையா, அந்த போட்டிகள் எல்லாம் வென்று நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நிரந்தரத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உறவாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சாதகமான பலன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட நட்பாக பழகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் நண்பரோ அல்லது நீண்ட நாளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு உறவோ இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய ஆழ்மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தடிமனான வார்த்தைகளை எந்த இடத்துலையும் பயன்படுத்த வேண்டாம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கோமாதாவை வழிபடுறது, கோபூஜை செய்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை